Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. திருமண விழா மாலை 5 மணிக்கு ஆரம்பமாகிறது. திருமண விழா இதை நாங்க ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? வெட்டிங்னு சொல்லுவோமா, இல்லாட்டி மேரேஜ்னு சொல்லுவோமா? வெரி குட், வெட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் மேரேஜ் அப்படின்னு சொன்னா திருமண பந்தம், the bond between two people after the wedding. அப்போ திருமண விழா என்பதை எவ்வாறு சொல்ல வேண்டும்? வெட்டிங், வெட்டிங் அப்படின்னு சொல்லணும். இனி நாங்க உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். திருமண விழா மாலை 5 மணிக்கு ஆரம்பமாகிறது. The wedding starts at 5 p.m. The wedding starts at 5 p.m. Again, the wedding starts at 5 p.m. இங்க நாங்கள் எதனால் simple present tense பயன்படுத்துகின்றோம்? Scheduled events. அதாவது திருமண விழா என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும், முன்கூட்டியே ஏற்பாடு செய்யப்பட்டு இத்தனையாம் தேதி இத்தனை மணிக்கு நடைபெறும் என்று சொல்லி ஸ்கெடியூல் பண்ணப்படுகிறது. ஆதலால் அப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கும் நாம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்த வேண்டும். அது எதிர்காலமாக இருந்தாலும் இனி நடக்க போகின்ற நிகழ்வாக இருந்தாலும் கூட நாங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்துவோம். The wedding starts at 5 p.m. திருமண கேக் பெரியதாகவும் சுவையாகவும் இருந்தது. The wedding cake was huge and delicious. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The wedding cake was huge and delicious. நாம் எளிமையான திருமண விழாவை திட்டமிட்டு இருக்கிறோம். We have planned a simple wedding. We have planned a simple wedding. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Superb. We have planned a simple wedding. அவள் தனது திருமணத்திற்காக பரபரப்பாக தயாராகிட்டு இருக்கிறாள். She is busy preparing for her wedding. She is busy preparing for her wedding. எல்லாமே கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? She is busy preparing for her wedding. அவர்கள் ஒரு பாரம்பரிய திருமண விழாவை நடத்தினார்கள். Comment your answer. Splendid. நான் திருமணத்திற்கான ஒரு பரிசை வாங்க மறந்துட்டேன். Please comment your answer. Great. அடுத்த வாரம் அவளுடைய திருமணம், அதாவது இதுவும் ஒரு ஸ்கெடியூல் ஈவென்ட் தான். Comment your answer. Marvelous. You got it. ஒரு சில யோசனைகள் கூட்டத்தில் பகிரப்பட்டன. இவ்வாறு ஒரு சில என்பதை நாம் a number of என்னும் phrase பயன்படுத்தி தெரிவிப்போம். இதனுடன் நாம் ஒரு plural noun தான் பயன்படுத்த முடியும். அதாவது number of plus a plural noun. ஒரு சில யோசனைகள், a number of ideas. பகிரப்பட்டன கடந்த காலத்தை குறிக்கும் passive voice. அதாவது யோசனைகள் தானாக பகிர்ந்து கொள்ளாது, யாராவது ஒருவர் அதை பகிர்ந்து கொள்ளணும். ஆகையால் passive voice. past tense passive voiceல new subject, அதாவது passive subjectக்கு பிறகு என்ன பயன்படுத்த வேண்டும்? helping verb was over. அதனுடன் பிரதான வினைச்சொல் V3 ஃபார்மில், அதாவது past participle ஆக மட்டுமே இருக்க முடியும். வாங்க பார்க்கலாம்.
A number of ideas plural ஆகவே were பகிரப்பட்டன shared. A number of ideas were shared in the meeting கூட்டத்தில். A number of ideas were shared in the meeting. எல்லாமே கூட சேர்ந்து சொல்லி பார்க்கறீங்களா? A number of ideas were shared in the meeting. சில சுற்றுப்பயணிகள் அதாவது சில சுற்றுலா பயணிகள் கோவிலுக்கு வந்தனர். A number of tourists visited the temple. A number of tourists visited the temple. Once again, a number of tourists visited the temple. ஒரு சில மாற்றங்கள் அட்டவணையில் செய்யப்பட்டன. Again, கடந்த காலத்தை குறிக்கின்ற passive voice. A number of changes, again பன்மதான், were made to the schedule. A number of changes were made to the schedule. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா இருக்க சொல்லி பாருங்க. Wonderful. A number of changes were made to the schedule. சில குழந்தைகள் நிகழ்ச்சியில் பங்கேற்றன. Comment your answer. Splendid. இந்த சாலையில் ஒரு சில விபத்துக்கள் நிகழ்ந்தன. நிகழ்வதை நாம் எப்படி ஆங்கிலத்தில் குறிப்பிடுவோம்? occur. இங்கு நிகழ்ந்தன என்று கடந்த காலத்தில் குறிப்பிடுகின்றோம். Comment your answer. Drive. சில விருந்தினர்கள் விருந்துக்கு தாமதமாக வந்தனர். Comment it now. Very good, you got it. அவள் வகுப்பில் அழுவது பல முறை நடந்திருக்கு. அதாவது பழக்க வழக்கங்கள்ல பல முறை நடந்திருக்கு. இன்றைக்கும் அழுதுருக்கிறா, 4-5 நாட்களுக்கு முன்பு அழுதுருக்கிறா, 2 கிழமைக்கு முன்பு அழுதுருக்கிறா, 1 மாசத்துக்கு முன்பும் கூட அழுதுருக்கிறா. அப்போ இவ்வாறு பல முறை நடந்திருக்கு. அதாவது இதுவல்ல முதற் தடவை. இதை நாங்க ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம். அழுவது, கத்துவது, தவற விடுவது இவ்வாறான சொற்களை நாம் பயன்படுத்தும் போது ஆங்கிலத்தில் present perfect tense பயன்படுத்த வேண்டும். அதாவது subject plus has or have என்பதோடு V3 form past participle form of the verb பயன்படுத்துவோம். subject plus has or have என்பதோடு past participle form verb அதாவது V3 form பயன்படுத்துவோம். பல முறை நடந்திருக்கு அல்லது இதுவல்ல முதற் தடவை என்பதை நாம் ஆங்கிலத்தில் it is not the first time, it is not the first time என்றவாறு குறிப்பிடுவோம். அப்போ இதனுடைய வாக்கிய அமைப்பாக it is not the first time, subject plus has or have plus V3 form என்பதை குறிப்பிடலாம். வேறங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவள் வகுப்பில் அழுவது இதுவல்ல முதற் தடவை. It's not the first time, present perfect tense பயன்படுத்த போன்றோம். அவள் she என்பது third person singular subject ஆகையால் has. அழுவது cry அதனுடைய V3 form cried. This is not the first time she has cried in class. வகுப்பில் in class. It is not the first time she has cried in class. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்கறீங்களா? வாங்க. It's not the first time she has cried in class. அவன் என்னுடன் கூச்சலிடுவது இதுவல்ல முதற் தடவை. அல்லது என்னோடு கத்துவது இதுவல்ல முதற் தடவை. It is not the first time he has shouted at me. It's not the first time he has shouted at me. எல்லாரும் ஒரு சத்தமா உரத்து சொல்லி பாருங்க. Well done. It's not the first time he has shouted at me. நான் பஸ்ஸை தவற விடுவது இதுவல்ல முதற் தடவை. நீங்க பஸ் தவற விட்டுட்டீங்க என்பது பற்றி யாராவது ஒருவர் ஃபீல் பண்ணி சொல்லிடல, நீங்க என்ன சொல்றீங்க? நான் பஸ் தவற விடுறது இதுவல்ல முதற் தடவை, இப்படி பல முறை நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல போறீங்க. இதை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? It's not the first time I have missed the bus. It's not the first time I have missed the bus. இந்த பிரச்சனை நமக்கு நடப்பது இதுவல்ல முதற் தடவை. Please comment your answer. Wow!
அந்த இயந்திரம் வேலை செய்வதை நிறுத்துவது இதுவல்ல முதல் தடவை. பல தடவைகள் இது மாய இடையில வேலை செய்யறதை நிறுத்தி இருக்குது. கமெண்ட் யுவர் ஆன்சர். Wonderful. அவள் தன்னுடைய வீட்டு பாடத்தை மறப்பது இதுவல்ல முதல் தடவை. இப்படி பல தடவை மறந்துட்டு வந்து நிப்பா. கமெண்ட் யுவர் ஆன்சர். Amazing. You got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Wedding எனும் வார்த்தையையோ a number of plus plural noun என்பதையோ it is not the first time, subject plus has or have plus past participle form என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers and if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை வளர்த்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.